Shalom, 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 shalom. Thank you for joining us. Today we'll be discussing a very beautiful subject, a promise from God to us. I want us to discover it, realize it, and claim it. The words will never be used until you claim it. I want you to take responsibility. I want you to claim it and use it in your life. God bless you. Stick with me. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 139 4 முதல் 14. Psalms 139 4 to 14. 139 4 முதல் 14 வாசிக்க கேட்போம். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். Hallelujah. Read me 8th verse again. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். If I ascend into heaven, you are there. If I make my bed in hell, behold, you are there. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தியின் தலைப்பு இன்சூரன்ஸ் பாலிசி 139, காப்பீட்டு கொள்கை 139. இன்சூரன்ஸ் பாலிசி 139 பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இன்சூரன்ஸ் பாலிசி 139, காப்பீட்டு கொள்கை 139. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பேச இருக்கின்ற காரியங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். அந்த வசனங்களில் உள்ள உண்மைகளை அறிந்து பயன்படுத்த நீர் உதவி செய்யும். நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஷலோம், 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 ஷலோம். சிரிச்ச முகத்தோட இன்னைக்கு செய்தி ரொம்ப நல்ல செய்தி, சிறப்பான செய்தி, எனக்கு பிடிச்ச செய்தி. காட் பிளஸ் யூ ஆல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வருஷத்தோடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உட்காந்துருக்கோம். ஒரு அருமையான சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம். சம்திங் தட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனிதனுக்கு மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு காரியம்னு சொல்லி மனுஷனே ஒரு காரியத்தை உருவாக்குறான். அதாவது ஒரு ஒரு முக்கியமான காரியம் பாருங்க. முன்னாடி, ரொம்ப முன்னாடி, பல வருஷங்கள் முன்னாடி மனுஷன் அவ்வளோ சுகமாகவும் பயம் இல்லாமல் இருந்தான். ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்ல. மேன் வாஸ் ஃபியர்லெஸ் அண்ட் ஹெல்த்தி. பிரிட்டிஷ்காரெல்லாம் பார்த்து நடுங்கின காலம் இருந்தது இந்தியர்களை பார்த்து. ஏன்னா அப்படி சாப்பாடு, பயம்னா என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு கல்ச்சர். நீ யாரை வேணாலும் இருந்துக்கோ, நான் உன்னைய பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு இருந்த ஒரு காலம். அப்படி இருந்த காலம் போய் இந்த வெள்ளைத்தோல் அணிந்தவர்கள் உள்ள நுழைஞ்சதுலேருந்து பயம், சாப்பாடு, சுகம், இது எல்லாத்தையும் அப்படியே புரட்டி போட்டு முக்கியமாக மனுஷர்களுக்குள்ள, நம்ம இந்தியர்களுக்குள்ள இறக்கின காரியம் என்ன தெரியுமா? ஃபியர், பயம். பயம் பயம். அந்த காலத்தில் சாவை பார்த்துலாம் பயப்படவே மாட்டாங்க. அது தெரியுமா? ஏன் நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் இறந்து கொண்டு போகும்போது ஏன் ஆர்ப்பாட்டமாக கொண்டாடிட்டு கொண்டு போகிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? வெடி போடுவாங்க, கொட்டை மேலே அடிப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஏங்க ஒருத்தர் இறந்துருக்காரு, சோகமாக அமைதியாக போவாங்கன்னா இங்கே கொண்டாடுவாங்க. அமெரிக்காவில் இந்த இது கிடையாது, இந்த கல்ச்சர் கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் உண்டு. ஏன் தெரியுமா?
இந்தியாவில் மட்டும்தான் அதிக விதமான புரிதல் இருக்கு. என்னன்னா, இந்த தேகம் மண்ணினால் ஆன இந்த உடலை விட்டு அவன் விடுதலை பெற்று தேவனோடு இணைகின்றான் அப்படின்ற புரிதல் நமக்கு மட்டும்தான் இருந்தது. அதனால இந்த கஷ்டத்தை விட்டு அவன் பிரிஞ்சு இறைவனோட இருக்க போறான் அப்படின்னு கொண்டாடி கொண்டு போவாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் சப்ஜெக்ட். இது எதுவுமே தெரியாத அவனுங்க நம்மக்குள்ள பூந்து நமக்கு பயத்தை உண்டாக்கிட்டான். பயம். இப்ப எங்க பார்த்தாலும் பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லை? இன்னைக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கா எல்லாருக்கும்? கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப இருக்கும். அது யார் மேல இருக்கும்? பக்கத்தில் உள்ள சிஸ்டர் மேல. சும்மா சொன்னேன். யார் மேல இருக்கும் நமக்கு பயம்? லூசிஃபர், பிசாசு, சாத்தான், அந்நிய கிரியைகள், கட்டுகள். சொல்லுங்க, கட்டுகள். சொல்லுங்க, இதை என்ன உடனே கட்டியா போட போறாங்க? என்னமோ இப்பயே கட்டி போடுற மாதிரி தான். கட்டுகள், கட்டுகள். இதெல்லாம் தான் பயம் கிறிஸ்தவர்களுக்கு. இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு பயம். ஒரு சாதா மனுஷனுக்கு என்ன பயம் அப்படின்னா, இன்னும் காசு சேர்க்கலையே, சுகம் கரெக்டாக இருக்கா, பலன் நல்லா இருக்கா, ஜீவன் எப்படி நம்ம கரெக்டாக ஜீவன் இருக்குமா, எத்தனை வயசு வரைக்கும் இருப்போம், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு பயம். ஸோ இந்த பயம்லாம் இருக்கிறதுனால மனுஷன் ஒரு காரியத்தை உண்டாக்குறான். அதாவது இந்த பயத்திலேருந்து உன்னைய நாங்கள் காப்பாற்றுறோம். என்னன்னா, நீ சம்பாதிக்கிற இல்லையா, அதில் கொஞ்சம் பணத்தை நீ கட்டு, உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நாங்கள் உன்னை காப்பாற்றுவோம். அது பேர் தான் என்ன? இன்சூரன்ஸ். ஆமாவா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, இங்கே எத்தனை பேர் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கீங்க? கையை உயர்த்துங்க. நான் பாஸ்டர் செல்வநாதன் கிடையாது உங்கள்கிட்ட கோச்சிக்கிறதுக்கு. நீங்கள் தாராளமாக கை உயர்த்தலாம். இன்சூரன்ஸ் எடுத்தவங்க கை உயர்த்துங்க. நம்ம சர்ச்சில் ரொம்ப தைரியம் ஜாஸ்தி மக்களுக்கு. ஒரு 4 பேர் தான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க, வேற யாரும் எடுக்கல. யாருங்க சொல்லி கொடுத்தா எடுக்கக்கூடாதுன்னு? வெரி அங்கிள், வெரி குட், வெரி குட். அதான் யார் யாரெல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களோ கை உயர்த்துங்க பார்ப்போம். காட் பிளஸ் யூ. வெரி குட், வெரி குட் வினோத், வெரி குட், வெரி குட், வெரி குட். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஓகே, கீழே போடுங்க. இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை பற்றி நேற்று நான் சாம்வேல் ஜனாட்டெல்லாம், சாம்வேல் பாய்ட்டெல்லாம் விசாரித்தேன் நான். இது ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்களெல்லாம் வேற மாதிரி வளர்த்தாச்சு. அதனால் எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸு ஹாஸ்பிட்டல்லாம் வேலைக்கே ஆகாது. அதனால் விசாரித்தேன், என்ன ப்ரொசீஜரு, என்ன செய்கிறாங்க அப்படின்றத நான் கேட்டேன் நான். அப்போ சொன்னாங்க, அதுலேயே நிறைய செக்ஷன் இருக்கான். எவ்வளோ பணம் கட்டுறோமோ அதுக்கேற்றபடி சலுகைகள். ஆமாவா இல்லையா? இப்போ அதில் இன்னொரு வார்த்தை இருக்குது, ப்ரீமியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த ப்ரீமியம்லாம் காசு கட்டினா என்ன நடந்தாலும் அவன் கவர் பண்ணிடுவான். சரியா நான் சொல்கிறது? பாலிசி வச்சுருக்கவங்களாம் நான் சரியாக சொல்கிறேன்னா? ஓகே, கவர் பண்ணிடுவானுங்க. இப்போ அது கீழே உள்ள மாதம் மாதம் இவ்வளோ தான் என்னால் கட்ட முடியும் அப்படின்றவங்களுக்கு ஒரு சில சலுகைகள், மெயின் ஆப்ரேஷன், அந்த மாதிரி காரியங்கள்லாம் கவர் பண்ணிடுவாங்க. இப்போது இந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உடல் சுகம், கார், பைக் இதுக்கெலாம் இருக்குது. கரெக்டா? ஆமாவா இல்லையாங்க? சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சர்டைன் திங்ஸ் வில் பி கவர்ட். எவ்வளோ கட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் உலக நடப்பு, இது உலகத்தோடைய பிரகாரம். இதை நம்ம விட்டுருவோம். இப்போ இன்சூரன்ஸ் எடுத்தவங்க, இன்சூரன்ஸ் எடுக்காதவங்க, இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஒரு உண்மையை நம்ம பேசுவோம். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நான் சொல்றேன். நம்ம எல்லாரும் மனுஷர்கள், எல்லாரும், அல்லேலூயா, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படி கிடையாது. எல்லா மனுஷர்களும் பிறக்கும் போதே தேவனால இன்ஷூர் செய்யப்பட்டிருக்கோம். ஹலோ, எல்லா மனிதரும் பிறக்கும் பொழுதே, தோன்றுவதற்கு முன்பே தேவனால் செக்யூர் செய்யப்பட்டிருக்கோம், இன்ஷூர் செய்யப்பட்டிருக்கோம், எல்லா வகையிலும் கவர் செய்யப்பட்டிருக்கிறோம். எப்படி பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் 2 வகை இருக்கு.
தேவன் கொடுக்குற இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒன்று வந்து 91, அது உடலுக்கு. 139 உங்கள் ஆத்மாக்கு. இப்போ இந்த 91 பாலிசி நான் என்ன டீட்டெயில்னு சொல்கிறேன், நீங்கள் பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 91 இன்சூரன்ஸ் பாலிசி தெரியுமா? தெரியுமா? எங்க கொஞ்சம் சொல்லுங்க. உன்னதமானவரில் மறைவில் இருக்கிறவன் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைனுக்கும் உன்னை அப்படியே நிறுத்துங்க. இது வந்து உடலுக்கு. கரெக்டா? ஃபுல்லும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாம்சத்தை காப்பாற்றுறதுக்கான எல்லாமே அதில் இருக்கு. இப்போ இந்த பாலிசி எப்படி வேலை செய்யும் நான் சொல்றேன். நீங்க இந்த பாலிசியை சொல்லிட்டு நம்புனா வேலை செய்யும், நம்பலைன்னா வேலை செய்யாது. அது உங்களை பொறுத்து இருக்கு. ஒரு தடவை சொல்லிட்டு நம்பிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்போ நம்பாம போறீங்களோ சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் ஆயிரும். அப்புறம் அன்னைக்கு எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். எனக்கு இந்த பாலிசி வேணும் அப்படின்னு ரெனியூ பண்ணிக்கணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்னென்னைக்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ இது வந்து உங்களை பொறுத்துங்க. இது மாச கணக்கு, வருஷ கணக்கா இது நாங்கள் கொடுப்போம் சப்ஸ்கிரிப்ஷன்லாம். 91 சரிங்களா? உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் ரெனியூ பண்ணிக்கலாம். எந்த காசும் கிடையாது. யார் இங்கே ஏஜென்சி வச்சு நடத்த முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக ரெனியூ பண்ணிக்கலாம். யார் பாலிசி கொடுக்குறாரோ அவர்கிட்டே ரெனியூ பண்ணிக்கலாம். என்ன ஒரே ஒரு கண்டிஷன்னா, நீங்கள் நம்பலைன்னா அது கேன்சல் ஆயிரும். அப்புறம் நீங்கள் திரும்ப அதை சொல்லி கிளைம் பண்ணி வாங்கிக்கணும். நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? புரியுது. இப்போ இந்த 91 இன்சூரன்ஸ் பாலிசி எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாம். இது வந்து மாம்சத்துக்கு. அதனால தான் நம்மளை எல்லா இடத்துலையும் காப்பாற்றி நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கார். ஆமாவா இல்லையா? எத்தனை இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும், பாதுகாப்பாக இருக்கோம்ல. 91 இன்சூரன்ஸ் பாலிசி காப்பாற்றிக்கிட்டு வருது உங்களை. இப்போ இன்சூரன்ஸ் பாலிசி 139 ஆத்துமாக்குரியது. இதில் என்னென்ன இருக்கு? இதில் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் நிறைய செக்ஷன் இருக்கு, உள்ளுக்குள்ளேயே வகைகள் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். முதல்ல 1லிருந்து 4வது வசனம் வாசிங்க. நினைச்சுக்கோ 139 1 to 4. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஓகே. என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். 1 to 4. இப்போ இதுல என்ன முக்கியமா போட்டிருக்கு? சிந்தை, வார்த்தை முற்றிலுமாக அறிந்திருக்கப்படுகின்றது. ஆமாவா இல்லையா? இது 139ல ஏ செக்ஷன் பாலிசி. 139ல ஏ செக்ஷன் என்னன்னா, என்ன சிந்திக்கிறீங்களோ, என்ன வார்த்தை பேச போகிறீர்களோ எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். என்ன அதில் தவறு நடந்தாலும் அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். செக்ஷன் ஏ 139 செக்ஷன் ஏல என்ன சொல்ல வருதுன்னா, எப்பயாவது நம்ம சிந்தையோ வார்த்தையோ தவறி போயிருச்சு, எப்பயாவது வழி மாறி போயிருச்சு அப்படின்னா அந்த பகுதியை அறிஞ்சு அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு அந்த பாலிசி பொறுப்பெடுத்து கொள்ளும். அல்லேலூயா, ஆமேன். தனியா இருக்கீங்க, சிந்தையில தவறான எண்ணம் வருது, கொஞ்ச நேரத்தில் கழிச்சு யாருமே சொல்லாம உங்களுக்கே அது தப்பு, இதுக்கு மன்னிப்பு கேட்டுரும் தோணுதா இல்லையா? தோணுதா இல்லையா? ஆமேன். இல்லை ஆமேன் தோணுதில்ல? வேற ஒன்றும் கிடையாது. 139 ஏ செக்ஷன் வேலை செய்தாங்க. ஒருத்தர் தவறாக பேசிட்டீங்க, தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டீங்க, கொஞ்ச நேரத்தில் கழிச்சு உங்களுக்கே அது தப்புன்னு தெரியுது, மன்னிப்பு கேட்கணும்னு தெரியுது, போய் மன்னிப்பு கேட்குறீங்கல்ல? கேட்குறீங்களா இல்லையா? யாருமே சொல்லாமல் அது தானாக மனசுக்குள்ளேருந்து வருதா? வேற ஒன்றும் கிடையாது. 139 செக்ஷன் ஏ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 139 செக்ஷன் ஏ வேலை செய்யுது சிஸ்டர். ஆமேன். இது நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு பைபிள் இவ்வளோ ஃபன்னியாலாம் பேச, திஸ் இஸ் நாட் ஃபன்னி, திஸ் இஸ் வெரி சீரியஸ். ஓகே, இஃப் யூ கேன் மேக் அ பாலிசி அவுட் ஆஃப் நத்திங், அவுட் ஆஃப் ஃபியர், we can make a policy out of a living scripture. So you better listen to it carefully. 139A என்ன செய்யுதுன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாலிசியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். 139A என்ன செய்யுதுன்னா, சிந்தை வார்த்தை ரெண்டையும் முழுசாக ஆராய்ந்து அறிஞ்சிருக்கிறார்.
ஓகே, பாலிசி கொடுக்குறவர் உங்களை ஃபுல்லாக அறிஞ்சிருக்கிறார். என்ன பேசினாலும் அதுலேருந்து காப்பாற்றி உங்களை கொண்டு வந்துடுவார். 1. 2வது 5, 6 வசனத்தை வாசிங்க. 2வது செக்ஷன் பி. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, செக்ஷன் பிலே வந்து பிரீமியம் ஆக்சஸ். புரியலையா உங்களுக்கு? எக்ஸ்ட்ரா காசு கட்டலைனாலும் அறிவு, எட்டாத அறிவு தரப்படுதான். பிரீமியம் ஆக்சஸ். முன்புறமும் பின்புறமும் எதுனால் நசுக்கியா? நீதினால்னு போட்டிருக்கு. ஆமென். திரும்ப வாசிங்க நான்சிகா, பொறுமையா வாசிங்க. முற்புறத்திலும் முற்புறத்தையும் பிற்புறத்தையும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். உம் கரத்தை என் மேல் வைக்கிறீர். முற்புறத்தில் பிரச்சனை வந்தாலும் பிற்புறத்தில் பிரச்சனை வந்தாலும் அவர் கரம் உங்களோடு இருக்கும்னு சொல்லி இந்த பாலிசி வந்து கேரண்டி கொடுக்குது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த பாலிசி கேரண்டி கொடுக்குது சிஸ்டர். 139 செக்ஷன் பி படி ஆண்டவர் கரம் எப்பவுமே உங்க கூட இருக்குது. ஆமென். அப்போ அர்த்தம் என்ன? வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும், மாம்சத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், ஆத்மாவை தூண்டுகின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அவர் கரம் உங்களோடு இருந்து பாதுகாத்து கொள்ளும். செக்ஷன் 139 பி. ஆமென். நெக்ஸ்ட் 7 to 10 வசனங்களை வாசிங்க. அது செக்ஷன் சி. வாசிங்க பாப்போம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். செக்ஷன் சி வந்து பயங்கர செக்யூரிட்டி, ப்ரொடெக்ஷன். என்னன்னா, எந்த உலகத்தோட எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் உனக்கு 100% ஜென் பிளஸ் செக்யூரிட்டி தருவன். செக்ஷன் 3 செக்ஷன் சி வந்து உறுதிமொழி கொடுத்துருக்கு. ஆமாவா இல்லையா? நீங்களே உங்க கண்ணால பாத்தீங்களா இல்லையா? உலகத்துல 2 மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் இருக்கு. 1 பரலோகம், இன்னொன்னு அது மட்டும் வாயில வரவே வராது. அப்படியாவது எங்க வாயிலே சொல்லாம மாட்டேன். நரகம் ஹெல் பக்கத்தில் பேசணும். நரகம் சிஸ்டர், பல்ல கடிச்சிட்டே சொல்லணும். அதெல்லாம் ஒரு எஃபெக்டோட சொல்லணுங்க. கிறிஸ்தவங்களா இருந்துட்டு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. டிவியில் நீங்க போட்டு பாருங்க, நரகவாய் அப்படின்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் எடுத்துக்கோ. நம்ம நரகம், ஒன்று பரலோகம், நரகம். 2 எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ், 2 எக்ஸ்ட்ரீம் டெஸ்டினேஷன்ஸ். ஆமென். இன்னைக்கு நிலாவுக்கு போகிறோம், அடுத்து மார்ஸுக்கு போகிறோம். யாராவது இது வரைக்கும் ஜெட்லாம் கண்டுபிடிச்சி பரலோகத்துக்கு போயிருக்கானா? இல்லை எவனாவது கீழே நோண்டி நரகத்தை போய் பார்த்துட்டு வந்தானா? 2 எக்ஸ்ட்ரீம் டெஸ்டினேஷன்ஸ். ஆனால் இந்த பாலிசி என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த லண்டன் போயிட்டு வந்தீங்கன்னா கவர் பண்ணுவேன், தூத்துக்குடி போயிட்டு வர வரைக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி, நம்ம நாட்டை தாண்டுற வரைக்கும் இன்சூரன்ஸ் பாலிசிலாம் கிடையாது. நீ வானத்துக்கு போனாலும் பாலிசி, நீ கீழே இறங்கினாலும் பாலிசி, என் கரம் உன் கூடையே இருக்குமாப்பா அப்படின்னு செக்ஷன் சியில் சொல்லுது. ஆமென். இவ்வளோ பாலிசி கொடுக்குறதுக்கு இவ்வளோ தான் கைத்தட்டு. சும்மா லைஃப் கவரேஜ் கொடுப்பானுங்க, அதுக்கு அந்த கும்பிடா இருக்கும். வாங்க என்ன பாலிசிலாம் இருக்கு அப்படின்னு. இங்க லைஃப் ஃபுல்லுமே பாலிசி போட்டு உன்னை காப்பாத்துறேன்னு இருந்தா, அதான் இன்னல்லி இடர்லி மாட்டிருக்கோமே அப்படின்னு பாக்குறீங்க நீங்க. அதுலயே உயிர் போகாம பாலிசியை போட்டு காப்பாத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்காருல்ல, நல்ல ஜோரா அவர் கைத்தட்டு கொடுங்க. ரைட். அடுத்த பாலிசி செக்ஷன் டி 11 and 12 வாசிங்க நினைச்சேக்கா. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். ஏங்க, உலகத்துல உள்ள எவனாவது இப்படி பாலிசி கொடுப்பானாங்க? பாலிசி கொடுக்குற ஏஜென்சியை காமிங்க பார்ப்போம்.
எப்படிப்பட்ட பாலிசி தொடர்ந்து நினைச்சிக்கா. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அல்லேலூயா, ஆமென். பாதாள இருள்ல போனாலும் பாலிசி கொடுக்குறவர் என்ன சொல்றாருன்னா, நானே வெளிச்சமாகி இருளையும் வெளிச்சமாக்கிறேன்ப்பா, நீ கவலையே படாத அப்படின்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த இருள்ன்றத கொஞ்சம் கொஞ்சம் விவரமாக பேசும். நம்மலாம் நினச்சிக்கோ இந்த இருள்னோடனே அப்படியே இந்த அது என்ன காஞ்சூரி படத்தில் காட்டுற சிஸ்டர் பொம்பளை அப்படி வந்து கவர் பண்ணிடும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க. நாங்களும் பல வருஷமாக எங்கள் அப்பாவோட இருக்கோம், எந்த சிஸ்டர் பொம்பளையும் பார்க்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த வாஷிங் மிஷின் பக்கம் உட்காந்துருந்தது, இந்த மேலே தொங்கிட்டு இருந்தது. அதே வீட்டில் தான் நாங்களும் இருந்தோம், ஒன்றையும் பார்க்கல. அப்போ அர்த்தம் என்ன? அரண்டவனுக்கு இந்த எங்கள் அம்மா எங்கள் ஐயாவோட தான் இருந்தாங்க இத்தனை வருஷம், 25 வருஷம் சர்வீஸு, ஒரு பேய் பார்க்கல. க்ளீன் ரெக்கார்டு சர்வீஸில். பார்த்தீங்களா, பேய் எங்களை பார்த்து ஓடிட்டு க்ளீன் ரெக்கார்டு. நானும் இது வரைக்கும் எங்கள் ஐயாவோட இருந்திருக்கேன் 16 இயர்ஸ் கிட்டத்தட்ட. நைட் ப்ரேயரும் பார்த்தாச்சு, தானியல் ஜபமும் பார்த்தாச்சு, சங்கிலி ஜபமும் பார்த்தாச்சு, விடியற்காலை ஜபமும். க்ளீன் சர்வீஸ், ஒரு பேய் பார்க்கல, ஒரு அக்யூஸ்டு கூட பார்க்கல. ஸோ அதனால் அதெல்லாம் இருள் கிடையாது. சும்மா அந்த பயமுத்துவாங்க பாருங்கள் இந்த யூடியூப்லலாம், ஒரு அந்தகார இருள் உங்களை சூழ்ந்து விட்டது, உங்கள் வீட்டு முக்கில் தெரியும். அதெல்லாம் பச்சை பொய். அப்படி பேசுகிறவரே பொய்ன்னு அர்த்தம். இருள்னா என்ன தெரியுமா? இங்கே நல்லா பேசுகிறவங்களையும் தப்பாக யோசிக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வருது பாருங்க, அதுதான் இருள். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு வெளியில தான் நல்ல பூசி மொழிவி நான் கிறிஸ்தவன் காட்டிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்களே தவிர யாரும் இங்கே கவனம் செலுத்த மாட்டேன்றாங்க. ஏன்னா இருள் வர இடம் அங்கே தாங்க. இந்த வீட்டில் இருளுக்கெல்லாம் லைட்டு போடுங்க, நல்லா பளிச்சுன்னு எரியும். இளவங்கன்ட்ட கேளுங்க எத்தனை வாட்ஸ் வாங்கி போடணும்னு சொல்லுவார். நல்லா போட்டு போங்க, எல்லா இடமும் பளிச்சுன்னு தெரியும். உங்கள் வீட்டில் பாஸ்டர் லைட் அடித்தாலும் இருளாக தான் இருக்குன்னு ஏதாவது ஒரு இடத்த காமிங்க, நான் வரேன், ஃபோக்கஸ் லைட்டோட வரேன், போட்டு காமிக்கிறோம் நாங்கள் என்ன இருக்குன்னு நீங்கள் நல்லா உங்கள் கண்ணாலேயே பாருங்கள். ஒன்றும் கிடையாதுங்க. இதில் சில பேர் ஏரியாலாம் வச்சுருப்பாங்க, அந்த ரயில்வே ட்ராக்கே ஒரு இருள் தான் தெரியும்ல. அப்புறம் ரயில்வே ட்ராக்கில் என்ன டிஸ்கோ லைட்லாமா போட்டு வைப்பானுங்க. ஏன் அறிவோட செயல்படுங்க கொஞ்சம். ஃபோக்கஸ் லைட்டு டிஸ்கோ லைட்லாமா போடுவாங்க. அங்கே ட்ரெயின் தானே போகுது, நைட்டு தூங்கிட்டே போவாங்க, அவங்கள எழுப்பி விட்றதுக்காக லைட்டு போட்டு வச்சுருப்பானுங்க. அந்த இதே ஒரு மாதிரி பயமாக அங்கே ஏதோ இருக்குங்க. என்ன இருக்குது? நீங்கள் அப்படிலாம் இடம் சொல்லுங்கள், சேர்ந்து போவோம். அங்கேயே ஒரு டென்ட்டு போட்டு தங்குவோம், ஏசுநாதர் தங்கின மாதிரி. அங்கேயே ஒரு டென்ட்டை போட்டு என்ன இருக்குன்னு நம்மளும் பார்ப்போமே. உடனே உங்களுக்கு வந்து ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும். பக்கத்துலேயே அதுக்கு நம்ம நேரத்துக்குன்னு அங்கே ஒரு கோயில் இருக்கும். அங்கே ஒரு கோயில் இருக்குல்ல, பார்த்தீங்களா? எங்கள் அம்மா அங்கே சொல்கிறாங்க பாருங்கள், கரெக்டாக அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டும் போதெல்லாம் வண்டி டயர் வெடிச்சிடும். அப்போ ஏதோ இருக்குல்ல, நீ காற்றடிக்காமல் உடனே அவன் கல்லில் ஏற்ற சொன்னா, உனக்கு காற்றடிக்க சோம்பேறித்தனம். அதோட வண்டியை ஒரு 30 நாளாக ஓட்டியிருப்பீங்க. ஆள் ஓட்டுற ஆள் மெல்லிசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏறி உட்காந்தா டயர் 3/4 இன்ச்சு உள்ளே போயிடுது. சரியா நான் சொல்கிறது? அப்படி உட்காந்துட்டு ஓட்டும் போது டயர் வெடிச்சா இல்லை, ஒரு சர்க்காசமாக ஒரு காரியம் யோசிப்போம். பேயின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஏண்டா செவனேந்தனடா நான் இருந்தேன், போகிற வரவெல்லாம் என் மேலே பழிய தூக்கி போட்டு போகிறீங்களே, கொஞ்சமாக நியாயம் வேண்டாமா? நீங்கள் ஒழுங்காக டயருக்கு காற்றடிக்க மாட்டீங்க, நீங்கள் ஒழுங்காக டீசல் போட மாட்டீங்க, காற்று சரியாக இருக்கா பஞ்சராக இருக்கான்னு பார்க்க மாட்டீங்க. ஏதாவது ஒன்று ஆர்டர் பிசாஸ் அவன்தான். சரி, எங்களுக்கு தெரியும் பாஸ்டர், யூ டோன்ட் ஹாவ் டு டெல் மீ, ஐ நோ இட் வெரி வெல். உடனே உங்க வந்து பாஸா மார்க் ஆண்டனியா மாறிடுவாங்க. ஐ நோ அப்படின்றாங்க. என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. நம்ம ஒழுங்கா நம்ம வேலையை பார்த்தா ஏன் இதாக போகுது? இதெல்லாம் நாங்கள் பல வருஷம் நம்பிக்கிட்டு இருந்தோம். என்னென்னா இந்த ஊழியத்துக்கெலாம் போயிட்டு வருவோம், வந்த உடனே வீட்டில் ஏதாவது பொசுங்கிடும் டப்புன்னு. உடனே பிசாசின் எரிச்சல், பார்த்தியா வல்லமையான ஊழியம், அதான் இங்கே பொசுங்கிட்டு அப்படின்னு பார்த்தா அது 6 வருஷம் பழமையான ஒரு மிஷினாக இருக்கும். அது அன்னைக்கு தான் சாகணும்னு இருந்திருக்கு, செத்து போயிடுச்சு. உடனே தூக்கி பழிய போட்டுடுறதா என்ன? ஏங்க தாக்கணும்னு நினச்சா உங்களை தாக்கிட்டு போகிறான், எதுக்கு மிஷினை தாக்குறான்?
அநியாய கதையாக இருக்கு இது. பிசாசுக்கும் மிஷினுக்கும் சம்மந்தம் இருக்கா என்ன? சம்மந்தம் இருக்காங்க. பிசாசுக்கு யார் பெரிய எதிரி? இல்லை, இருந்தா யார் பெரிய எதிரி? ஜெபிக்கிறவங்க, ஆமாவா இல்லையா? மிஷின் ஜோம் பண்ணுதா? கரண்ட் பாக்ஸ் ஜோம் பண்ணுதா? ஃபியூஸ் பாக்ஸ் ஜோம் பண்ணுதா? இல்லை. அப்போ அவன் தாக்கணும்னா யாரை தாக்கணும்? யாரை தாக்கணும்? நம்மளை. கை எப்படி காமிங்க, என்ன தாக்கணும்? சேலஞ்ச் பண்ணுங்க, முடிஞ்சா என்ன தாக்கிப்பார். நம்மளை தாக்கணும். நம்மளை தாக்கலை, மிஷினுக்கு ஏதோ ஆயிடுச்சு. இவங்க உடனே இப்போ வசனத்தை, நம்ம வசனம்லாம் சொன்னதுனால தான் ஆண்டவர் மிஷின் பக்கம் திருப்பி விட்டார். ஆண்டவருக்கு வேறு வேலையே இல்லை பாருங்கள். மிஷின் பக்கம் அப்படி திருப்பி விட்டு உங்கள் வீட்டில் உள்ள மிஷின்லாம் பொசுக்கி உங்களை இஎம்ஐயை கட்ட வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு வேறு வேலை இல்லையாங்க? சொல்லுங்கள். இதை நல்லா யோசிங்க. மிஷின் பொசுங்கிருச்சு, புது மிஷின் வாங்குறீங்க. அந்த இஎம்ஐ கட்ட 8 மாதம் ஆகும். 8 மாதம் ஆண்டரை பாடாப்படுத்திடுவீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்னங்க 8 மாதம் இஎம்ஐ கட்டணும்? நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? 8 மாதம் இஎம்ஐ கட்டணும். அந்த பணத்தை யார் தரணும்னு ஜோம் பண்ணிட்டு வாங்கியிருப்பீங்க. உங்கள் ஊழியத்துக்கு போய் தான் பொசுங்குனுச்சு. இப்போ மிஷின் வாங்கிட்டேன், 8 மாதத்துக்கான இஎம்ஐ நீங்கள் தான் தரணும்னு மாதம் மாதம் ஆண்டவரை நொச்சரிப்பீங்களா இல்லையா? ஆமேன். இல்லை, ஸ்ட்ரைட்டா ஆமேன். இப்போ ஆண்டவருக்கு அந்த 6 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்த மிஷினை பொசுக்கி உங்கள்கிட்ட 8 மாதம் பாடாப்படுறது வேலையா, இல்லை அது பாட்டுக்கு வேலை செய்யட்டுன்னு விட்டுட்டு பேசாமல் இருக்கிறது வேலையா? ஆண்டவருக்கு என்ன தலையெழுத்தா அந்த மிஷினை பொசுக்கி உங்கள்கிட்ட ஒரு 8 மாதம் பாடாப்படணும்னு? சொல்லுங்க. இந்த பயமூத்துறதெல்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க. அந்தகார இருள், பாதாள இருள் அப்படி பேசுறதெல்லாம் நம்பாதீங்க. இருள் இங்கே நடக்குது. ரொம்ப மோசமான எண்ணம், தவறான எண்ணம், ஜட்ஜ் பண்ணுறோம் பாருங்க. அது பேர் என்னங்க சொல்லலாம்? இன்னைக்கு ஜோயல் சர்ச்சுக்கு வராப்புல ஏதோ ஒரு ஞாபகத்தில் பிரைஸ்லாட் சொல்லாமல் போயிடுவான். பெரிய திமிர் வந்துருச்சோ, வேலை வந்தோடனே பெரிய ஆளாயிட்டாப்புலையோ, முளைச்சி 3 இலை விடல அப்படி நம்ம அங்கே போயிட்டு திரும்ப பிரைஸ்லாட் சொல்ல வரதுக்குள்ளே இவ்வளவும் மண்டைக்குள்ளே ஓடிடுது. ஜோயலுக்கு பெரிய என்னமோ பாஸ்டரோட சேர்ந்துருக்கான்ல, அதான் பெரிய திமிரு. வேற என்ன வேலை, வேற சென்னையில் வேற வேலை கிடைச்சிருச்சு. அவன் டக்குன்னு வந்து பிரைஸ்லாட் சொன்னேன்னா நமக்கே செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். ஐயே அப்படின்னு. எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கு? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். நான் ஒத்துக்குவேன், நீங்க தான் ஒத்துக்க மாட்டீங்க. ஆமேன். இளங்கண்ணனும் கை தூக்கிட்டார். ஏன்னா நான் இளங்கண்ணனை பார்த்துருக்கேன். கார் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பாரு, எவனா தப்பா வந்துருவான், டென்ஷன் ஆயிடுவார். நானும் ஃபயர் மோட்ல இறங்கிடுவேன். ஓகே, இளங்கண்ணனே இன்னைக்கு இறங்கிட்டாரு அப்படின்னு. கதவை இறக்குனா தப்பா வந்தேன், அண்ணே மன்னிச்சுக்கங்க, அவ்வளோதான். இளங்கண்ணை உருகிடுவார். உருகி உள்ளே போயிடுவார் இளங்கொண்டை. தம்பி அதெல்லாம் தம்பி 1980 நானும் ஒரு தடவை இப்படி பண்ணேன்னு, அண்ணே வட்டி எடுக்கணே இடத்துக்கு போனோன்னே. ஜோக்ஸ் அப்பார்ட், டக்குன்னு உருகிடுறோமா இல்லையா? பெர்ஸ்பெக்டிவ் ஆனால் அதுக்குள்ள என்னென்ன பேசிடுறோம். திமுரு பிடிச்சவன் டிஎம்கே குடி பறக்கிறதுல அதான் இப்படி வரான். பெரிய இவனா அவன். இன்னைக்கு 1-2 பார்த்தேன், அவன் இறங்கி மன்னிச்சுக்கங்கண்ணே அப்படின்னா முடிஞ்சு. அது பேர் தான் இருள். டக்குன்னு ஒருத்தரை பார்த்த உடனே முடிவு பண்ணுறோம்ல, இவன் மோசமானவங்க. முகரையிலே தெரியுதுங்க, முகரக்கட்டை பார்த்தாலே தெரியுதுங்க. ஏன் முகரக்கட்டையை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அப்படின்னா நீங்கள் உங்கள் கண்ணாடியை போய் பாருங்கள், உங்கள் இதுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். நம்ம மட்டும் இஷ்டத்துக்கு பேசுவோம் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில். இவங்க மட்டும்தான் பரிசுத்தவான்கள் உலகத்திலே, மற்ற எல்லாரும் பலா போனவன் இவங்க காப்பாற்ற வந்திருக்காங்க. உடனே வசனத்தை எடுத்து போட்டுறது. உலகத்தையே என்னன்னு அது ஏதோ ஒரு கெட்டு போனதை ரசிக்கவே மனுஷகுமாரன். நீங்கள் மனுஷகுமாரனா? டு பி வெரி கேர்ஃபுல். டார்க்னஸ், டார்க்னஸ். லெட்ஸ் கெட் சீரியஸ். எத்தனையோ காரியங்கள் சொந்த தாய் தகப்பன் மகள் பிள்ளை மகன் கூட சொல்லாமல் வச்சிருந்து அது உங்களை ஒரு மாதிரி ஹாண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கு, ட்ரிகர் பண்ணிகிட்டே இருந்திருக்கும். அது இருள். ஒரு தனிமையாக எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் ஒரு தனிமையாக ஃபீல் ஆகும்ல, அதெல்லாம் தான் இருள். இந்த பாலிசி என்ன சொல்லுதுன்னா செக்ஷன் டியில், அப்படிப்பட்ட இருள நீ மாட்டிக்கிட்டாலும் நானே வெளிச்சமாகி இருளையும் உனக்கு பகலாக்கி போடுவேன்னு வசனம் சொல்லுது.
ஆமென். வாட் எவர் டார்க்னஸ், நீ சிந்தையில எங்க நீ மாட்டிக்கொண்டாலும், எவ்விதமான பிரச்சனையில உன் சிந்தை மாட்டிக்கொண்டாலும், அந்த இருளையும் நான் திருப்பி போடுவேன்னு போட்டிருக்கு. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இது எல்லாருக்கும் நடக்கிறதுனால இதை நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஒரு பில்லு கட்டணும், அதற்கான காசு இல்லை, தேவன்ட்ட ஜோம் பண்றோம், ஆனா டைம் நெருங்கிட்டே இருக்கு. நாளை காலையில பில்லு கட்டணும், இன்னைக்கு வரைக்கும் ஜோம் பண்ணிட்டேன், காசு கிடைக்கல. நைட்டு ஃபுல்லாக எப்படிங்க இருக்கும்? நான் இல்லைங்கன்னா அதை அடிக்கடி பேசிக்குவோம். ஏன்னா வி ஃபேஸ் மெனி சிச்சுவேஷன்ஸ். அப்படியே மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி ஆயிரும். வீட்லேயும் சொல்ல முடியாது, மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி ஆயிருங்க. ஃபுல்லும் இருளாக தெரிஞ்சிடும், வேற பாசிபிலிட்டியே இல்லைன்னு ஆயிரும். வசனம் செக்ஷன் டி அந்த மாதிரி நேரத்துக்கு தான் போடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இருளையும் நான் உனக்கு வெளிச்சமாக்கி போடுவேன்னு வசனம் போட்டிருக்கு. ஆமென். தட் இஸ் செக்ஷன் டி. எந்த விதமான இருளா இருந்தாலும் அதை பகலை போல் உனக்கு ஆக்கி போடுவேன். அந்த வசனத்தை மட்டும் திரும்ப வாசிங்க. நினைச்சு, இருள் என்னை மூடிக்கொள்ளும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அல்லேலூயா. இரவையும் பகலாய் மாற்றி போடுவார். அதான் செக்ஷன் டில தர பாலிசி. ஓகே, நெக்ஸ்ட் 13 to 16 செக்ஷன் இ வாசிங்க நான்சிகா. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றுவீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அல்லேலூயா. அந்த 16வது வசனம் மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும், என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. உம் புஸ்தகத்தில் எந்த கம்பெனியாவது இப்படி ஒரு பாலிசி தர முடியுமா? தாயின் கருவறையிலிருந்து நாங்கள் பாலிசி தரோங்கன்னு எவனாவது சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இப்போதான் ஒரு சாட்சி கேட்டோம். டாக்டர்ஸ் என்னங்க சொன்னாங்க? ஒன்று தாய் இல்லை பிள்ளை, யாராவது ஒருத்தர் தான் பிழைப்பாங்க அப்படின்னு. ஏங்க இன்னைக்கு படிச்சிருக்கீங்க, அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இன்சூரன்ஸ் கொடுங்க, ஒன்றும் ஆகாதுங்கன்னு சொல்லுங்க. டாக்டர்ஸோடைய கடைசி ஸ்டேஜ் என்ன தெரியுமா? கை மீறி போயிடுச்சுன்னா இனி எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்கு. ஆமாவா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் சொல்லும் போது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். கடவுள் கையில் தான் இருக்கு. சாரி, இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பட முடியாது. உலகத்தில் நாங்கள் ஞானவான்கள் என்று நினைத்து கொள்ளும் டாக்டர்களால் கூட தர முடியாது இன்சூரன்ஸ். தாயின் கருவறையில் தோண்டிருச்சுங்க, இந்த பிள்ளை எதுவும் ஆகாது, பக்காவா வந்து பிறக்கும். யாராவது ஒரு டாக்டர் இல்ல ஒரு ஏஜென்சி இன்சூரன்ஸ் கொடுக்க சொல்லுங்க பாப்போம். யூ cannot, முடியாது. ஆனா செக்ஷன் இ என்ன சொல்லுது அப்படின்னா, கருவறையில் தோன்றுவதற்கு முன்பு, அவயங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்பே, அவயங்களே இல்லாத சமயமே இன்சூரன்ஸ் பாலிசி போட்டாச்சு, உங்களை பிரமிக்க வைக்கும் விதமாக உங்களை படைப்பேன் என்று செக்ஷன் இல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆமென். உங்க அவயம் எப்போ தோன்றணும், அது எவ்வாறு இருக்கணும், நீங்க எங்க பிறக்கணும், எந்த தாய்க்கு பிறக்கணும், எந்த தகப்பனுக்கு பிறக்கணும், எந்த நாட்டில் பிறக்கணும், நீங்க பிறந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு முதற்கொண்டு அவர் புத்தகத்தில் எழுதி இருக்கிறதுன்னு போட்டிருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நானும் எங்கள் அம்மாவை அடிக்கடி ஜோக்காக சொல்லிக்குவோம், நம்ம வேற வீட்டிலே பிறந்திருக்கலாம்டா அப்படின்னு. நீங்களாம் அந்த காமெடிலாம் பண்ண மாட்டீங்களா? வீட்டில் ஒரு அநியாயம் நடந்தாலே நமக்கு தோணும் இல்லையா, போய் இவங்களுக்கு பிறந்தோம் பாரு. அப்படின்னு கேட்போமா இல்லையா?
அந்த மாதிரி. ஆனால் எல்லாம் நேர்த்தியாக எங்கே பிறக்கணுமோ, எந்த நேரத்தில் பிறக்கணுமோ, யாருக்கு பிறக்கணுமோ சரியாக நேர்த்தியாக பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். எவ்வளோ தெளிவாக பியூட்டிஃபுல்லாக அங்கே போட்டிருக்கு. இன்னும் ஒரே ஒரு முறை 13 வாசிங்க நினச்சிக்க. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். இந்த வார்த்தை பைபிள்ல பாருங்க, பிரமிக்கத்தக்க விதமாய். வாசிங்க. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும், ஆத்துமாவிற்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது, பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. பியூட்டிஃபுல் லைன்ங்க. அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதா என்னது? அவயங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே எங்கே தோன்ற வேண்டும், எவ்வாறு, எப்படி, எந்த வகையில் தோன்ற வேண்டும் எல்லாம் புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த செக்ஷன் இ பாலிசி சொல்லுது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு செஞ்சாச்சு, நீங்கள் இப்படி தான் பிறக்கணும், இங்கே தான் பிறக்கணும், இவ்வளோ அழகாக தான் பிறக்கணும், ரொம்ப சிறப்பாக பிறக்கணும்னு. ஆமே. சில பேருக்கு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நான் அழகா இல்லைன்னு, நான் கொஞ்சம் கலராக இல்லை, அழகா இல்லை. சில பேருக்கு ஹைட்டாக இல்லை, சில பேருக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கேன், இப்படிலாம் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இருந்திருக்குன்னா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். அங்கே வசனம் என்ன போட்டிருக்குன்னா, அவயங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே நீங்கள் எப்படி இருக்கணும் முடிவு செய்யப்பட்டு பிரமிக்க வைக்க விதமாக பிறக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமேன். அதனால இதுதான் அழகு கிடையாது, எல்லாரும் அழகு தான், எல்லாரும் சிறப்பு தான். பக்கத்தில் நீங்கள் சிறப்பு சிஸ்டர்னு சொல்லுங்க, சிறப்பாக இருக்கீங்க சிஸ்டர். அல்லேலூயா, ஆமேன். பிரமிக்க வைக்கின்ற விதமாக இருக்கின்றீர்கள். இங்கிலீஷில் போட்டிருக்கு ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேடுன்னு இருக்கு இங்கிலீஷில். ஆமேன். இது செக்ஷன் இ. அடுத்து வாசிக்கலாம். செக்ஷன் டி வாசிங்க. செக்ஷன் எஃப் வாசிங்க. நான் 17 and 18. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். அல்லேலூயா. அதாவது எவ்வளவு சலுகைகள், என்னென்ன சலுகைகள் ஆண்டவர் இன்னைக்கு தராரு. கிருபை, பொறுமை, தயவு, அதிகாரிகள் கண்களில் தயவு, மன்னிப்பு, அன்பு, உறவுகள், இது எல்லாம் அவர் தர கிருபை, இது எல்லாம் அவர் தர சலுகைகள். அதை தான் அங்கே போட்டிருக்கு. அதை என்ன போனால் அதை என்ன கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு போட்டிருக்கு. இது செக்ஷன் எஃப். நெக்ஸ்ட் 20 to 22 வாசிங்க நினைச்சேக்கா. அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள், உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. அல்லேலூயா. இது நம்மளுடைய நேசம். தேவன் கொடுத்த இத்தனை பாலிசிக்கு நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம காட்டுறோம். அதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு பாலிசியை வச்சுருக்கீங்க, உலக பிரகாரமாக சொல்கிறேன். அதை யாராவது துஷ்டத்தனம் பேசுனா என்ன செய்வீங்க நீங்கள்? எங்களுக்கு தெரியும், நீ அதெல்லாம் பற்றி பேச, சரி அதில் விடுங்க. ஒரு நண்பர்னு வச்சுக்குவோம். நண்பர் யாராவது ஒருத்தர், நல்ல நண்பர், அவரை யாராவது மோசமாக பேசினா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? வரும், கோவம் வரும். டக்குன்னு என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, அவரை பற்றி எனக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? ஆமேன். இன்னைக்கு இந்த வசனங்களை கடைபிடிக்கிற நம்மளை நக்கல் செய்கிற நிறைய பேர் உண்டு. பைபிளை படித்து நீங்கள் என்னத்தை கண்டீங்க? ஆண்டவர் பின்னாடி போய் நீங்கள் என்னத்தை பார்த்தீங்க? ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு நீங்கள் என்ன செஞ்சீங்க?
இப்படிலாம் நக்கல் பண்ணுவாங்கல்ல, அதற்கான பதில் தான் 20லிருந்து 22 தாவீது சொல்லியிருக்கார். வாசிங்க பாப்பு நினைச்சிருக்கா. அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள், துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள், உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். ஆமென். நம்மளுடைய விசுவாசம், தேவன் தருகின்ற இவ்வளவு சலுகைகள், கிருபை, அன்புக்கு நம்ம செய்கின்ற விசுவாசமான பேச்சு இது. கடைசி செக்ஷன் 23-24 வாசிங்க நினைச்சிருக்கா. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். கடைசியா செக்அப், என்னை ஃபுல்லா செக் பண்ணி, என்னை கம்ப்ளீட்டா செக் பண்ணி, பாலிசி கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணி என்னை நித்திய பாதையில் வழி நடத்தும். நம்ம சரணடைகிறோம், பாலிசியை ஏத்துக்கிறோம். அல்லேலூயா. மொத்தம் 8 செக்ஷன் இருக்கு. ABCDEFGH வரைக்கும் இருக்கு. 8 செக்ஷன். 8 செக்ஷனுமே என்ன சொல்லுதுன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து இறந்ததுக்கு அப்புறமோ எல்லா பாலிசியும் கவர் ஆயிடுச்சு உங்க வாழ்க்கையில. பாதுகாப்பு, மீட்பு, ரட்சிப்பு, அன்பு, கிருபை, மன்னிப்பு, தயவு, எல்லா செக்ஷனும் கவர் ஆயிடுச்சு. அதனால இந்த உலகத்துல எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. தேவன் என்ன சொல்லி அனுப்புனார்னா, இந்த வருஷம் நீங்க வருஷத்துடைய வாரமா கொண்டு போய் பாலிசி, காப்பீட்டு கொள்கை 139 கையில ஒப்படைச்சிரு. இந்த வருஷம் ஃபுல்லு எதையும் குறித்து அஞ்சக்கூடாது. ஆமென். தைரியமா சந்தோஷமா வாழணும். ஏன்னா 139 சொல்லப்பட்ட எல்லாம் உண்மை, தேவனிடத்திலிருந்து வந்த உண்மை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த உண்மைகள். இதெல்லாம் பொய் சொல்லவே மாட்டார், சொன்னா செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவர் சொன்னதை நிச்சயம் செய்துடுவார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ பாதுகாப்பு நம்ம செய்கிறோம் இல்லையா? சில பேர்லாம் தேவனுக்கே பாலிசி கொடுப்பாங்க தெரியுமா? பார்த்தது இல்லையா? சர்ச்சுக்கு போக மாட்டோம், கரெக்டாக எங்கேயாவது ஊருக்கு போகும்போது காணிக்கையை போட்டு போயிடுவோம். ஏன்னா பாதுகாப்பு, எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு. போயிட்டு வரணும்ல, அது வரைக்கும் பார்த்துக்கங்கன்னு தேவனுக்கு. தேவன் எல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் செய்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஏசுநாதருக்கு போய் காசு போட்டுரும். இது சொன்னா அது தேவனுக்கு அசிங்கங்க. தேவன் என்னமோ கூலி மாதிரி, அவர் என்னமோ வேலை செய்கிறவர் மாதிரி நம்ம அவர் காசு கொடுத்து நம்மளை பாதுகாக்க சொல்லி சொல்கிறோம். இன்னைக்கு எவ்வளோ தேவையில்லாத காரியங்கள் நடக்குது பாருங்க. இன்னைக்கு ரொம்ப இந்த பாலிசியை பேசுங்க. இனிமேட்டு யார் உங்கள்கிட்ட கேட்டாலும், எந்த தைரியத்தில் நீங்கள் உயிர் வாழ்றீங்கன்னு கேட்டாலும், காப்பீட்டு கொள்கை 139 படி நான் தைரியமா வாழ்வேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அடிச்சு நீங்க பேசலாம். ஆமென். இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, பைபிளே இல்லாத காப்பீட்டு கொள்கைலாம் இருக்கு. 5 அப்பம் 2 மீன், அது இதுன்னு காப்பீட்டு கொள்கை. நீங்க மாசம் மாசம் கட்டிக்கிட்டே வந்தா அவங்க உங்களுக்காக ஜாம் பண்ணிக்குவாங்களா, நீங்க ஜாம் பண்ண வேண்டாமா? இது எந்த விதத்தில் நியாயம்? அப்படின்னா நான் என்ன சொல்றேன், வர திங்கட்கிழமை நாளையிலிருந்துங்க நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருங்க, நான் உங்களுக்காக சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடாதீங்க. புரியுதா நான் சொல்கிறது? 3 வேளையும் நான் உங்களுக்காக சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடாதீங்க. அதான் நிறைஞ்சிருமே. இது வேலைக்கு ஆகுமான்னு நான் கேட்குறேன். நான் சாப்பிட்றேன், உங்களுக்கு பதிலாக சாப்பிட்றேன்னா இது எந்த விதத்தில் நியாயம்னு நான் கேட்குறேன். நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நாளையில சாப்பிடாம இருக்கீங்களா? உங்களுக்கு பதிலாக நான் சாப்பிட்டுக்கவா? அது உடலுக்கு சரிப்பட்டு வருமா? வராது. அதே தான் ஆத்துமாவிற்கும். ஆமே. இந்த 139 சொல்லப்படுற இந்த கொள்கை இருக்கு பாருங்க, இதை நீங்க அறிக்கையிட்டு, இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதுல உள்ள எல்லா சலுகையிலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்ன நித்தியத்திற்கு வழி நடத்தும் கடைசி 24வது வசனத்துல போட்டபடி சொன்னாதான் எல்லா 8 செக்ஷனும் வேலை செய்யும். நான் சொல்றதுனால நடக்காது. ஆமேன். அல்லேலூயா. இப்போ வாசிச்ச 8 செக்ஷனையும் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. 2025 ஒரு வருஷத்தை கடந்து வந்தோம்.
அதுக்கு முன்னாடி இன்னும் கொடூரமான வருஷங்கள்லாம் இருக்குது. கொரோனா இருந்தது, அடுத்தடுத்து காரியங்கள் இருந்தது. இத்தனை வருஷங்கள்லையும் இந்த 8 செக்ஷனும் வேலை செஞ்சதுனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே உயிரோடு உட்காந்துருக்கோம். ஆமேன், அல்லேலூயா. அதனால் 2026 முன்னாடியே வாரமே உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன் இன்சூரன்ஸ் பாலிசியை. இனி நம்புறது நம்பாதது உங்களை பொறுத்து இருக்குது. ஆனால் ஒன்று என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும், நம்பிட்டீங்கன்னு வைங்க, 26 டிசம்பர் வரைக்கும் வேலிடிட்டி, எதுவும் நடக்காது. ஆமேன். ரொம்ப விசுவாசிச்சிங்கன்னா கடைசி பரியந்தம் வரைக்கும் பாலிசி வேலை செய்யும். இதுக்கு எக்ஸ்பிரி டேட்டும் கிடையாது, இதுக்கு எக்ஸ்பிரி டேட்டும் கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷனும் முடியாது. ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ரெக்வஸ்ட் தான், நம்பணும். நம்பிட்டீங்கன்னு வைங்க, 8 செக்ஷனும் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் தூங்கும் போது கூட உங்களை பாதுகாத்துக்கிட்டு வரும். அல்லேலூயா. ஏன்னா இந்த செக்ஷனு, இந்த பாலிசி கொடுக்குற கம்பெனி இருக்குது பாருங்கள், இது வந்து இந்த உலக பிரகாரமான கம்பெனி கிடையாது. 6 மாதம் முடிஞ்சோடனே கழட்டி விட்டுறது, 7 மாதம் முடிஞ்சோடனே கழட்டி விட்டுறதுன்னு. இந்த கம்பெனி வந்து ரொம்ப விசுவாசமான கம்பெனி. ஒன்ஸ் நான் நம்பிட்டேன்னு சொல்லிட்டேன்னு வைங்க, கடைசி வரைக்கும் எவன் வந்தாலும் நம்ம கூட வந்து நிற்கும் இந்த கம்பெனி. இந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனின்னு தெரியும்ல, கம்பெனி நடத்துகிறவர் யாருன்னு தெரியும்ல. கம்பெனி நடத்துகிறவர் ஒரு காலத்தில் அவரை நம்ப மாட்டோன்னு சொன்னோன்னே சொந்த மகனை அனுப்பி ரத்தம் சிந்த வச்சு தான் யாருன்னு காட்டினாரு. அதனால் நம்பணுமா நம்ப வேண்டாமான்றது உங்கள் கையில். ஆனால் வாரத்திலே நான் இன்சூரன்ஸ் பாலிசியை ஒப்படைச்சிட்டேன். நீங்கள் உலகத்தில் பாலிசி எடுக்கிறீங்க எடுக்கல, அது ஏன் பொறுப்பே கிடையாது. உங்களுக்கு பயம் இருந்தால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, அது உங்களை பொறுத்து இருக்குது. சேஃப்டின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, எந்த தப்பும் கிடையாதுங்க. ஆனால் உங்கள் ஆத்மாவை பாதுகாக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் பாலிசி கிடையாது. அதை பாதுகாக்கிற ஒரே ஒரு பாலிசி 139 காப்பீட்டு கொள்கை. 139 கடைபிடிங்க, கர்த்தர் சிறப்பாக உங்களை வழி நடத்துவார். ஆமேன். நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிலேருந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா டெய்லி ஒரு முறை காப்பீட்டு கொள்கை 139 வாசிங்க. பயம் வருதா, காப்பீட்டு கொள்கை 139 எடுத்து வாசிங்க. மாம்சத்துக்கு ஏதாவது சுகம் இல்லையா, காப்பீட்டு கொள்கை 91 வாசிங்க. நானும் கொஞ்சம் டாக்டர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன்ல. நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதித்தரேன், நானும் எழுதித்தரேன், நீங்கள் வாங்க. மாம்சத்துக்கு இல்லை. நீங்கள் இப்போ பண்ணுவீங்க தெரியுமா, காய்ச்சல் வந்து நீங்களே போய் பெரிய டாக்டர் மாதிரி மருந்து வாங்கி போடுவீங்க பாருங்க, அப்படிலாம் செய்யாதீங்க. அதெல்லாம் பெரிய தப்பு. நான் மாம்சத்துக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடையாது, ஆத்மாவுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன். எனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் நல்லா தெரியும், ஏன்னா 150 சங்கீதம் இருக்குது. எந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதினாலும் வேலை செய்யும். ஆமேன். இப்போது உடலுக்கு ஒரு காய்ச்சலோ சளியோ வந்துட்டா எந்த மாத்திரை முதல்ல போடுவீங்க? என்னங்க எனக்கு பதில் தெரியுது, உங்களுக்கு தெரியாதா? பேராசிட்டமல், டோலோ 650 போட்டுருங்க சிஸ்டர். டோலோ 650 எடுத்து போட்டுருங்க. அதில் ஒரே ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம வீட்டுக்கு முழு மாத்திரை போடலாமா அரை மாத்திரையை போடணுமா? ஏங்க அப்பா, உங்கள் பெரிய ஆஜானுபாகல்ல, இவங்களுக்கு வந்து அரை மாத்திரை இருக்கு. டோலோ 650 பேராசிட்டமல். எந்த உடலில் உடம்பு வலி, வாந்தி எது வந்தாலும் டோலோ 650. பின்னாடி போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன வாங்கி போடணும்? நாரோஃப்ளாக்ஸ். ஓகே ஏங்க, நான் மக்களை என்கரேஜ் பண்ணல, நீங்கள் பாட்டுக்கு எடுத்து மெடிக்கல் டேர்ம்ஸான்னு சொல்லி கொடுத்துருங்க. இல்லை சொல்கிறேன், இதெல்லாம் இவங்களுக்கே தெரியும். இவங்களே ஒரு மினி டாக்டர்ஸ். இப்போ வாட்ஸ்அப் டாக்டர்ஸ் இவங்கெல்லாம். அதாவது மூட்டு வலிலாம் வந்தால் என்ன செய்யணும்னு இவங்களே ஒரு 8 ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்க. அதை நான் சொல்கிறேன். இப்படி வச்சுருக்கோம் இல்லையா? உடலுக்கு இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இன்னொரு ப்ரிஸ்கிரிப்ஷன் தரேன். உடலுக்கு என்ன பிரச்சனை வந்து சுகம் வேணுனாலும் காப்பீட்டு கொள்கை 91 பயன்படுத்துங்க, எல்லாம் சுகமாயிரும். ஆமே. இது உடலுக்கு. மாம்சம் சோகமானுச்சுன்னா, ஆத்மா சோகமானுச்சு, ஆத்மா பெரிய இருள் மாட்டிருச்சுன்னா காப்பீட்டு கொள்கை 139 8 செக்ஷன் இருக்கு. 8 செக்ஷனையும் கிளைம் பண்ணா கம்ப்ளீட் விடுதலை. இதுக்கு நான் கேரண்டி. ஆமே. ஏன்னா நான் கொடுக்குற பாலிசி அமெரிக்கா கம்பெனியோ பிரிட்டிஷ் கம்பெனியோ மாத்திர தரல. நான் கொடுக்குற பாலிசி மேலேருந்து உயிருள்ள வார்த்தை. அதனால் மக்கள், நீ ஜனமாக பொழைச்சிக்கோ, ஓகே, ஞானமாக பொழைச்சிக்கோ. என்னால் சொல்ல தான் முடியும். அவன் அதனால் இன்னும் இன்னைக்கு 4 நாளைக்கு 5 ஆயிடுச்சுன்னா இன்னும் 360 நாள்
ஓகே, 360 நாள் இருக்கு. 360 நாள், எஸ், 360 டேஸ், 360 டிகிரிஸ்லேருந்து அடி வரும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தேவனை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு, தேவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் வரும். 360 டேஸ் 360 டிகிரியிலேருந்து அடி வரும். என்ன செய்யணும்? அதனால தான் வாரமே ஆண்டவர் சொல்யூஷன் கொடுத்து அனுப்பியிருக்காரு. எப்பா இந்த வருஷம் பயங்கரமாக இருக்க போது நீ முதலே போய் பாலிசியை கொடுத்துருன்னு சொன்னார். நான் வந்துட்டேன். அதனால் பிடிச்சிக்கோங்கோ, பாலிசியை ஏற்றுக்கோங்கோ, பேஷாக இருங்கோ. புரியுதா? என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பாலிசியை பயன்படுத்தணுமா? மாம்சம்னா என்ன பயன்படுத்தணும்? ஒழுங்காக சொல்லணும். காப்பீட்டு கொள்கை 91ன்னு சொல்லுங்க பார்ப்போம். மாம்சம்னா எதை பயன்படுத்தணும்? ஆவினா எதை பயன்படுத்தணும்? 9 பயன்படுத்துறீங்கன்னா 360 நாளை தேவன் அப்படியே பாதுகாத்து உங்களை சூப்பராக கொண்டு போய் வழி நடத்தி நிறுத்திடுவார். ஆமேன். அல்லேலூயா. எல்லாம் சிரிச்சிட்டோம், ஜாலியாக பேசிட்டோம். வீட்டுக்கு போய் அந்த வார்த்தையில் உள்ள ஆழங்கள்லாம் வாசிச்சு பாருங்க. செம்ம டீப்புங்க, சூப்பர். அப்படிலாம் யாரும் எழுத முடியாது. ரசித்து ஒருத்தர் எழுதியிருக்காரு, நீங்களும் வாசித்து கிளைம் பண்ணுங்க. அது என்னோட இது, நான் இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஆமேன். தலையில் அதை தாழ்த்துவோம், நம்ம ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதை நாங்கள் பயன்படுத்த எல்லா விதமான துக்கங்கள் சோகங்களிலிருந்து விடுதலை பெற்று இந்த வருஷத்தை வெற்றியின் வருஷமாக நாங்கள் கொண்டாட நீர் உதவி செய்யும். எங்கள் உடனிருந்து நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கேட்டுக்கொண்டிருக்கிற அமர்ந்திருக்கின்ற யாவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். காட் பிளஸ் யூ. ஷலோம்.